வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சென்னையை தவிர்த்த 18 மாவட்டங்களுக்கு 3000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் நிவாரணத் தொகை சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. 2G ஒதுக்கீட்டில் மன்மோகன் சிங், சிதம்பரத்துக்கு தொடர்பில்லை என நற்சான்றிதழ். JPC அறிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப் அதிரடி கைது. 2 நாள் போலீஸ் காவலில் விசாரணை. விரிவான செய்திகள். டெல்டா அல்லாத மாவட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 3000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வறட்சி நிவாரணத் தொகை அளிக்கப்படும் என்று அறிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, மத்திய அரசு உடனடியாக 19,665 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் இந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததாலும் காவிரி நீர் வராததாலும் டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் பொய்த்தது. அப்பகுதி விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்குவதாக அறிவித்திருந்த நிலையில் வெள்ளியன்று சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா விதி எண் 110 கீழ் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதன்படி டெல்டா அல்லாத மாவட்ட விவசாயிகளுக்கு 1754 கோடியே 86 லட்சம் ரூபாய் வறட்சி நிவாரணத்தை அவர் அறிவித்தார். 50 விழுக்காட்டிற்கு மேல் நெற்பயிர் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கர் ஒன்றுக்கு 5000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். பாசன ஆதாரம் உள்ள நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை பொறுத்தவரையில் ஏக்கர் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பாசன ஆதாரமற்ற நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை பொறுத்தவரையில் ஏக்கர் ஒன்றுக்கு 3000 ரூபாய் என உயர்த்தி வழங்கப்படும். தென்னை உள்ளிட்ட நீண்ட கால பயிர்களை பொறுத்தவரையில் ஏக்கர் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும். மல்பெரி அதாவது முசுக்கொட்டை சாகுபடி செய்து 50 விழுக்காட்டிற்கு மேல் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும். சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தவிர்த்து 18 மாவட்டங்களில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான உயர்மட்ட குழு ஆய்வு செய்து அரசிடம் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த நிவாரணத்தை முதல்வர் அறிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் வேளாண் உற்பத்தியில் ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்ட மத்திய அரசுக்கு உடனடியாக வறட்சி கோரிக்கை மனு அனுப்பி வைக்கப்பட்டு 19,665 கோடியே 13 லட்சம் ரூபாய்க்கான நிவாரணம் கோரப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார். முதல்வரின் வறட்சி நிவாரணத்திற்கு அனைத்து கட்சியினரும் பாராட்டு தெரிவித்தனர். முதல்வரை பாராட்டிய தேமுதிக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், மத்திய அரசு நிதியமைச்சரை மட்டும்தான் தந்திருக்கிறது, நிதியை தரவில்லை என்று குற்றம் சாட்டினார். 2G விவகாரத்தில் பிரதமர் மற்றும் நிதி அமைச்சர் மீது எந்த தவறும் இல்லை என்ற பார்லிமென்ட் கூட்டுக்குழு தயாரித்துள்ள வரைவு அறிக்கைக்கு பாரதிய ஜனதா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக கூறப்படும் 2G லைசன்ஸ் ஒதுக்கீடு குறித்து விசாரித்து வரும் பார்லிமென்ட் கூட்டுக்குழு தனது வரைவு அறிக்கையை தயாரித்துள்ளது. இந்த அறிக்கை பார்லிமென்ட்டில் தாக்கல் செய்யப்படும் முன்பே வெளியாகியுள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்துக்கு லைசன்ஸ் ஒதுக்கீட்டில் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் உரிய நடைமுறைகளை பின்பற்றியே 2G லைசன்ஸ்களை விநியோகிப்பதாக பிரதமர் மன்மோகன் சிங்கை தவறாக வழிநடத்தி சென்றதாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா மீது குறை கூறப்பட்டிருந்தது. பார்லிமென்ட் கூட்டுக்குழு அறிக்கைக்கு பாரதிய ஜனதா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பார்லிமென்ட் கூட்டுக்குழு அறிக்கை வெறும் காங்கிரசின் அறிக்கை என்றும் பிரதமர் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களை குற்றச்சாட்டுகளில் இருந்து காப்பாற்றும் வகையில் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் சாடியுள்ளன. பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் கூறுகையில், ஏப்ரல் 25ஆம் தேதி கூட்டுக்குழு கூடும்போது அறிக்கையை தீவிரமாக எதிர்ப்போம் என்றும் பட்ஜெட் தொடர் 22ஆம் தேதி மீண்டும் கூடும்போது இந்த பிரச்சனையை எழுப்புவோம் என்றும் கூறினார். 2G scam was one of the biggest scam in the history of independent India, which shamed the country world over. And what has been published in the media referring to the draft report, I can only say it appears more to be a Congress document, not a JPC draft report, where there is a keen, overpowering desire to exonerate the Prime Minister and the Finance Minister
எதிர்க்கட்சிகளின் கண்டனம் குறித்து கூட்டுக்குழு தலைவர் பி.சி. சாக்கோ கூறுகையில், அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார். இதனிடையே சென்னையில் ராசா கூறுகையில், பிரதமருடன் ஆலோசனை நடத்திய பிறகே 2G லைசன்ஸ்களை வழங்கியதாகவும் தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிப்பேன் என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ தளபதி பர்வேஸ் முஷரப் வெள்ளியன்று இஸ்லாமாபாத்தில் உள்ள பண்ணை வீட்டில் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ தளபதி பர்வேஸ் முஷரப் நடத்திய ராணுவ ஆட்சியின் போது 2007ஆம் ஆண்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார். அப்போது 60 நீதிபதிகளை சட்டவிரோதமாக சிறை வைத்தார். அந்த வழக்கில் முஷரப்புக்கு வழங்கப்பட்டிருந்த ஜாமீனை இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் வியாழனன்று ரத்து செய்தது. அப்போது நீதிமன்றத்தில் இருந்த முஷரப் உடனடியாக தனது பாதுகாவலர்களின் உதவியுடன் அங்கிருந்து தப்பிச் சென்று இஸ்லாமாபாத்தின் புறநகரில் உள்ள தனது பண்ணை வீட்டுக்கு சென்றார். நீதிமன்ற அறையிலிருந்து முஷரப் தப்பிச் சென்றது சட்டப்படி குற்றம் என்று கண்டித்த நீதிபதி சௌகத் ஆசிஸ் சித்திக் உடனடியாக அவரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் வெள்ளியன்று காலை 8 மணி அளவில் முஷரப்பை அவரது பண்ணை வீட்டில் கைது செய்த போலீசார் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நீதிபதி முகமது அப்பாஸ் ஷா முன் ஆஜர்படுத்தினர். முஷரப் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என்று அவரது வக்கீல் வாதிட்டார். போலீஸ் காவலில் வைக்க உத்தரவிட்ட நீதிபதி 2 நாட்களுக்குள் பயங்கரவாத வழக்குகளுக்கான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படியும் உத்தரவு பிறப்பித்தார். பாகிஸ்தான் வரலாற்றில் அவசர நிலையை அமல்படுத்தியதற்காக கைது செய்யப்படும் முதலாவது முன்னாள் ராணுவ தளபதி முஷரப் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 ஆண்டுகளாக வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்த முஷரப் தேர்தலில் போட்டியிடுவதற்காக கடந்த மாதம் பாகிஸ்தான் திரும்பியதிலிருந்து பல வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானார். அடுத்த மாதம் நடக்கவுள்ள பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிட முஷரப்புக்கு கடந்த வாரம் தடை விதிக்கப்பட்டதால் அவரது அரசியல் கனவும் தகர்ந்து போனது குறிப்பிடத்தக்கது. இந்து முன்னணியினர் தாக்கப்படும் சம்பவத்தை கண்டித்து கோவை, திருப்பூர், நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமையன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. கடந்த 14ஆம் தேதி உதகையில் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் மஞ்சுநாத் மற்றும் 16ஆம் தேதி குன்னூரில் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டனர். தொடர்ந்து இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதலை கண்டித்து 19ஆம் தேதி கோவை, திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று இந்து முன்னணி அறிவித்திருந்தது. அதன்படி வெள்ளிக்கிழமையன்று 3 மாவட்டங்களிலும் கடையடைப்பு நடைபெற்றது. ஆனால் சில கடைகள் திறந்திருந்த நிலையில் அவற்றை அடைக்க வலியுறுத்தி கோவை ஆர்எஸ்புரம், சிங்காநல்லூர், பொள்ளாச்சி உட்பட்ட பகுதியில் இந்து முன்னணியினர் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் 7 பேருந்துகளின் கண்ணாடி உடைந்து சேதமடைந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. மேலும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே உளுந்தூர்பேட்டையிலிருந்து 2 பட்டாலியனைச் சேர்ந்த 200 தமிழ்நாடு சிறப்பு காவல்படை போலீசாரும் பாதுகாப்பு பணிக்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர். மோசடி நடந்துள்ளதால் கூட்டுறவு சங்க தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கூட்டுறவு சங்க தேர்தல் ஆணையத்தில் முற்றுகை போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் அனைத்து கூட்டுறவு சங்கத்துக்கும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல இடங்களில் ஆளும் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்களை மிரட்டுவதாகவும், அதிமுக வேட்பாளர்களே வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியிடுவதாகவும், தேர்தலில் மோசடியில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கூட்டுறவு சங்க தேர்தல் ஆணையம் முன்பு நடந்த இந்த போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமகிருஷ்ணன், தமிழகம் முழுவதும் மோசடி நடந்த இடங்களில் கூட்டுறவு சங்க தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கூட்டுறவு சங்க தேர்தலின் போது ஆளுங்கட்சிக்காரர்கள் அராஜகமாக மற்றவர்களை வேட்புமனு தாக்கல் செய்யாமல் தடுப்பது, வேட்புமனு தாக்கல் செய்தால் அது செல்லாது என்று ஆளுங்கட்சிக்காரர்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக, ஏகமனதை வெற்றி பெற்றதாக பட்டியலை ஒட்டுவது, ஆளுங்கட்சிக்காரர்கள் மோசடி தேர்தலை நடத்துகிறார்கள். மோசடியாக நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்து மீண்டும் ஜனநாயகபூர்வமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநில அரசாங்கத்தை நாங்கள் வற்புறுத்துகிறோம். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் தொண்டர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பதட்டம் ஏற்பட்டது. அவர்களை மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ சவுந்தரராஜன், பீமாராவ் உள்ளிட்டோர் சமாதானப்படுத்தி அழைத்து வந்தனர். பின்னர் போராட்டம்
போராட்டத்தில் ஈடுபட்ட ராமகிருஷ்ணன் உள்பட 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மாலையில் அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். திருச்சி அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட குழந்தையை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி முசிறி ஆவூரைச் சேர்ந்த செல்வத்தின் மனைவி தெய்வானை என்பவர் பூவாளூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் தெய்வானையின் உடல்நிலை மோசமானது. இதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக தெய்வானையும் குழந்தையும் திருச்சி காந்தி தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் செல்வத்தின் தாய் லட்சுமி குழந்தையை பார்த்துக் கொண்டிருந்தார். முன்பின் அறிமுகம் இல்லாத பெண் ஒருவர் லட்சுமிக்கு உதவி செய்வது போன்று நடித்துள்ளார். இந்நிலையில் குழந்தையை லட்சுமியிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த மர்ம பெண் திடீரென்று மருத்துவமனையிலிருந்து மாயமாகியுள்ளார். குழந்தை கடத்தப்பட்டது குறித்து அறிந்த தெய்வானை மற்றும் அவருடைய உறவினர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த பிள்ளை அவங்க வாங்கினாங்க, கொஞ்சினாங்க. அப்புறம் திருப்பி நான் கொண்டு போய் கொடுக்குறேன். உங்க அம்மா பேர் என்ன? நாங்க தெய்வானேன்னு நான் சொன்னனுங்க. நான் கொண்டு பால் கொடுத்து கூட்டிட்டு வரேன், தூக்கிட்டு வரேன்னு கொண்டுட்டு போனாங்க. நான் சரி டிவி வாங்க வந்தேன். டிவி வாங்கி கொண்டு கொடுத்துக்கிட்டு வந்து பார்த்தனுங்க காணோம். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் குழந்தையை கடத்திய மர்ம பெண்ணை தீவிரமாக தேடி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் 6 வயது சிறுமி கற்பழித்து கொல்லப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்திய பெண்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் அதிகாரிகள் என 21 பேரை முதல்வர் அகிலேஷ் சஸ்பெண்ட் செய்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் நகரில் 6 வயது சிறுமி வியாழக்கிழமை காலையில் குப்பை தொட்டி அருகில் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருந்தாள். அந்த சிறுமியை காணவில்லை என்று முந்தைய நாளே பெற்றோர் புகார் கொடுக்க சென்றபோது வழக்கு பதிவு செய்ய போலீசார் மறுத்திருக்கின்றனர். அதனால் போலீசாரின் அலட்சியத்தால் தான் சிறுமி கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் மீது சரமாரியாக கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் கொல்லப்பட்ட சிறுமியின் தாய் உள்ளிட்ட பெண்கள் மீது போலீசார் இரக்கமற்ற முறையில் தாக்குதல் நடத்தினர். இதில் 30 பேர் காயமடைந்தனர். இதனிடையே சம்பவம் குறித்து பேட்டியளித்த சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் அமித் பதக் சிறுமி கற்பழிக்கப்பட்டதை உறவினர்கள் பார்த்தார்களா என்றும் பிறகு எப்படி கற்பழிப்பு என்று கூறுகிறீர்கள் என்றும் கேட்டது பொதுமக்களையும் மகளிர் அமைப்பினரையும் மேலும் எரிச்சலூட்டியுள்ளது. இந்நிலையில் வெள்ளியன்று காலை சிறுமியின் சடலம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட போது கற்பழித்து கொல்லப்பட்டிருப்பது உறுதியானது. முன்னதாக பெண்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்துக்கு பகுஜன் சமாஜ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து கடமை தவறிய போலீசார் அதிகாரிகள் உள்ளிட்ட 21 பேரை முதல்வர் அகிலேஷ் யாதவ் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். பொறுப்பற்ற முறையில் கருத்து கூறிய போலீஸ் அதிகாரி அமித் பதக் மீதும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சிறுமியை கற்பழித்து கொன்றதாக யாரும் கைது செய்யப்படவில்லை. விழுப்புரத்தில் நடைபெறும் கூவாகம் திருவிழாவிற்கு அளிக்கப்பட்ட நிதி நிறுத்தப்பட்டுள்ளது குறித்து திருநங்கைகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நடைபெறும் கூவாகம் திருவிழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொள்வர். கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெறும் இந்த திருவிழாவில் திருநங்கைகள் தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறும். வரும் 23ஆம் தேதி திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் திருவிழாவிற்காகவும் திருநங்கைகள் அழகி போட்டிக்கும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் அளிக்கப்பட்டு வந்த நிதி இந்த ஆண்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ளது திருநங்கைகளிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிதியை எதிர்பார்க்காமல் திருவிழாவை நடத்த இருப்பதாக விழுப்புரம் மாவட்ட திருநங்கைகள் நலசங்க தலைவர் ராதா தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் வருகிறது. அதில் அரசாங்கம் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு எங்களுக்கு பண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு எங்களை புறக்கணித்ததால நாங்கள் மனம் தளராமல் நாங்கள் அந்த ப்ரோக்ராம் நடத்த முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆஞ்சநேயர் கோயில் மண்டபத்தில் தான் நாங்கள் வர 23ஆம் தேதி காலைல 10 மணிக்கு நாங்கள் நடத்த முடிவு பண்ணியிருக்கிறோம். மிஸ் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு அறங்காவலராக திருநங்கைகளையே நியமிக்க வேண்டும் என்றும் ராதா கோரிக்கை விடுத்தார். கடந்த சனிக்கிழமை முதல் தொடர்ந்து 5 நாட்களாக சரிந்து வந்த தங்கத்தின் விலை தற்போது உயரத் துவங்கியுள்ளது. வெள்ளிக்கிழமையன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,592 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,449 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 47 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,700 ரூபாயாக இருந்தது. தென்னக அயோத்தி என அழைக்கப்படும் கும்பகோணம் ராமசாமி கோவிலில் ராம நவமியை முன்னிட்டு திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது.
ராமரின் ஜனனம் ராமநவமியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தென்னக அயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ராமசாமி கோவில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கோவிலில் ராமபிரான் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். வெள்ளிக்கிழமையன்று ராமநவமி விழாவை முன்னிட்டு இங்கு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ராமபிரான், சீதா தேவி மற்றும் லட்சுமணன் ஆகியோர் எழுந்தருள பக்தி கோஷங்கள் முழங்க பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோன்று திண்டிவனம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலிலும் ராமநவமி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த கோவிலில் 36 அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் பஞ்சமுகமாக எழுந்தருளியுள்ளார். இங்கு ராமபிரானுக்கு திருவாராதனம் மற்றும் லட்சார்ச்சனை போன்றவை செய்யப்பட்டது. தொடர்ந்து நித்திய ஹோமம், மூல மந்திர ஹோமம் போன்றவை நடந்தன. இதனிடையே இந்த ஆண்டு ராமர் பிறந்த நட்சத்திரமும் தியாகராஜர் ஜனன நட்சத்திரமும் ஒரு சேர அமைந்துள்ளதால் திருவையாறில் உள்ள தியாகராஜர் சமாதியில் ராமநவமி கொண்டாடப்பட்டது. அப்போது சென்னை சத்குரு சங்கீத சமாஜத்தை சேர்ந்தவர்கள் தியாகராஜர் கீர்த்தனைகளை பாடி அஞ்சலி செலுத்தினர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.